உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு ஜூம்பா நடனம் மற்றும் வாக்கத்தான் நிகழ்வு கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்வை கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதுகுறித்து பேசிய கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மையத்தின் நிறுவன தலைவரும் முதுநிலை நீரிழிவு நோய் சிகிச்சை நிபுணருமான டாக்டர் பாலமுருகன், கோவையில் எங்கள் கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மையத்தின் சார்பில் கடந்த 3 ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வாக்கத்தான் நிகழ்வை நடத்தி வருகிறோம் எனவும், கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மையம் மற்றும் மருத்துவமனையின் சார்பில் நவம்பர் 14 முதல் 24 வரை நீரிழிவு நோய்களுக்கான மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மற்றும் நீரிழிவு நோய், கண், சிறுநீரகம், நியூரோ மற்றும் எலும்பு ஆகியவற்றிற்கான இலவச சிறப்பு ஆலோசனை முகாம் 50% சிறப்பு சலுகை கட்டணத்தில் வழங்கப்படுகின்றது என்றார். மேலும் மருத்துவமனை வளாகத்தில் காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை உணவு கண்காட்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த முகாமை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் உலகத்திலேயே இந்தியாதான் சர்க்கரை நோய்களின் தலைமையிடமாக உள்ளது என தெரிவித்த அவர், இது அனைத்து தரப்பினரிடத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இந்த வாக்கத்தான் நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இந்த உலக நீரிழிவு நோய் தினம் 2024 முன்னிட்டு இன்று கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மருத்துவ மையமும், இந்திய மருத்துவ சங்கம் கோவை மற்றும் ரோட்டரி சங்கங்கள் மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இணைந்து இந்த விழிப்புணர்வு நடைபயிற்சி பயணத்தை துவங்கியிருக்கின்றோம். இந்த ஆண்டு உலக சர்க்கரை நோய் தினத்தினுடைய மைய கருத்தானது சர்க்கரை நோயுடன் நல வாழ்வு என்பதாகும்.